ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் துறையில வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில மொத்த வேக்கன்சி வந்து 1446 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. 2 விதமான கேட்டகரில போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12த் நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 12த்துக்கு எபோவ் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க, உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டான ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க, ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிலையும், லோடர்ஸ் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும், நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 12த்துக்கு மேல நீங்க எபோவ் நீங்க எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி ஏஜை பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். சேலரி வந்து பாருங்க 25,000லேருந்து 35,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். வேக்கன்சி வந்து பாருங்க 1017 வேக்கன்சி வந்து ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து இருக்கு. அடுத்து லோடர்ஸ் கேட்டகரிக்கு வந்து மேல் மட்டும் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 20லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15,000லேருந்து 25,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வேக்கன்சி வந்து 429 வேக்கன்சி இருக்கு. ஓவராலா 1400 பிளஸ் வேக்கன்சி உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்க்குலாம் வந்து 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி ஏர்போர்ட் லோடருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க 10த் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாங்கிறத குடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து போத் மேல், ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட் லோடருக்கு மட்டும் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க, அந்த ஏவியேஷனுக்கான சர்டிஃபிகேட்டோ, ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ இல்லனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 10த் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே நீங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இல்லாம ரிலாக்சேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்க குடுத்துட்டாங்க. நோ ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு ஃபைனலா வந்து இருக்கும். நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து பாருங்க, கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து எந்த மாரி இருக்கும், ஏர்போர்ட் லோடருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாரி இருக்குங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து இதில சிலபஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, ஸோ ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ் நாலேட்ஜ், ஏவியேஷன் நாலேட்ஜ் இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். இப்ப நீங்க 12த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அந்த லெவல்ல தான் உங்களுக்கான எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல அப்ளை பண்றவங்களுக்கு 10த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கான எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்க, சிலபஸ்மே உங்களுக்கு வந்து கீழயே குடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப்க்குலாம் ரூ. 350 இருக்கும். லோடர் கேட்டகரிக்குலாம் ரூ. 250 உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே வந்து காமனான ஃபீஸ் தான். ஸோ இதில வந்து எல்லாருக்குமே அந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது சிட்டி வைஸா உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸா. அதில வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை, மதுரை இங்க தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இங்க தான் நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, IGIaviationdelhi.com இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான், ரிட்டன் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி லோடர் கேட்டகரிக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ஒன்லி எக்ஸாம் மட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்க்கான வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே இங்க 70% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து 30% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி, இதுதான் வந்து 100% உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க கரெக்ட்டா ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.